ஹாய், வெல்கம் டு சிவகாசி சமையல் எக்ஸ்பிரஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வருஷப்பிறப்பு வரப்போகுது இல்லையா, தமிழ் வருஷப்பிறப்பு வரப்போகுது. அதுக்கு உண்டான மத்தியானம் லஞ்ச் நான் குக் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் குக் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக காய்கறி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி எதெல்லாம் பண்ண போகிறேனோ அதெல்லாம் ரெடியாக இருக்குது. இங்கே கேரட் சாலடுக்கு, கேரட் ரைத்தாவுக்கு வந்து நான் வந்து திருவி கூட வச்சுட்டேன், ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட்டாணி உரிச்சு ரெடியாக இருக்குது. மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் ரெடி. உருளைக்கிழங்கு இதுக்கு வந்து உருளைக்கிழங்கும் இருக்குது. வாழைக்காய் சிப்ஸு போடுறதுக்கு பாதி வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வெங்காயம் ஒரே பிளேட்டில் வெட்டி வச்சுருக்கேன். புளி ஊற போட்டாச்சு, தேங்காய் எடுத்து வெளியே வச்சாச்சு. சரி, இந்த குக்கரில் நான் கீழே வந்து பருப்பு வைக்கிறேன், மேலே வந்து உருளைக்கிழங்கு வைக்க போகிறேன். சரியா, இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக அதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சரியா, இப்போ இதை வந்து நல்லா இது பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட உருளைக்கிழங்குக்கு தண்ணி. நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போடுறேன், போதும். நீங்கள் வந்து உங்களுக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேமிலினா நீங்கள் இன்னொரு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. ஸோ இதை இப்போ நம்ம பட்டாணிக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து தேங்காய் இவ்வளோண்டு தான் தேங்காய். நான் பட்டாணி வந்து எனக்கு கொஞ்சம் தான் இன்றைக்கிங்கிறதுனால கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா. இதை வந்து நம்ம காம்பை கிள்ளிட்டு இது போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம். உங்களுக்கு ஜீரகம் டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன் நான் இங்கே. ஸோ இதை வந்து நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். இந்த மீன் வயல் குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சூடு ஏறி கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இங்கே குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், சூடு ஆகிட்டுருக்கு. இப்போது அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா நம்ம சூடு ஏற்றிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் பொரிஞ்சிடும் நமக்கு. சரியா, இப்போது உளுந்த பருப்பும் போட்டாச்சு, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இங்கே சின்ன வெங்காயமும் கொஞ்சம் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயமும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுட்டு கருவேப்பிலை. இப்போது இதோ பட்டாணி, அதை கழுவி வச்சுக்கோங்க. கழுவி வச்சுட்டு அதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசால், அதையும் போட்டுக்கோங்க. நம்ம பட்டாணி வேக வைக்காமல் போடுறோம், ஸோ அதனால் நல்லா நம்ம வேக வைக்கணும். ஸோ அதுக்காக நமக்கு தண்ணி நிறையா வேண்டி இருக்கும் இதுக்கு. சரியா, அப்போது நம்ம தண்ணி நல்லா 1 கப் அளவுக்கு, 1 கப்னா இந்த சின்ன கப் அளவுக்கு 1 கப்பு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டோம். இந்த பக்கம் நமக்கு குக்கரில் ஒரு சத்தம் வந்துருச்சு, நான் சிம்மில் வச்சிடுறேன். இதில் உப்பு போட்டுக்கிறேன் நான். ஓகே, இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு, இது உப்பும் போட்டாச்சு. இனி வந்து இது வேகணும். சரியா, ஸோ இதை வந்து இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு நம்ம வெயிட் போட்டு வச்சோம்னா அது ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசிலில் வெந்துடும். குக்கர் 2ம் ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமில் நான் வந்து இங்கே வடைக்கு ஊற போட போகிறேன். நான் வந்து ஆமை வடை போட போகிறேன். ஆமை வடைனா நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி மசால் வடை. சரியா, நாங்கள்லாம் ஆமை வடைன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து கடலைப்பருப்பு. சரியா, கடலைப்பருப்பு நான் வந்து 1/4 கப் மட்டும்தான் ஊற போட்டிருக்கேன். அவ்வளோ போதும் எனக்கு, அதுக்கு மேலே வேண்டியதில்லை. ஸோ அதனால் இதை வந்து நான் ஊற போட்டுட்டு, ஏன்னா நான் சிப்ஸும் போட போகிறேன், டீப் ஃப்ரைட் 2 ஐட்டம் இருக்க போது. ஸோ அதனால் நான் இதை இப்போ ஊற போட போகிறேன், கழுவிட்டு ஊற போட போகிறேன். இது வந்து கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் ஊறணும். ஸோ இப்போ இங்கே கேரட் சாலடுக்கு நான் திருவி வச்சுருக்கேன்ல, இதுக்கு வந்து நம்ம முதல்லையே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிடணும். அப்படின்னா தான் அது தண்ணி விட்டு கரெக்டாக இருக்கும்.
ஓகே, 2 குக்கருமே நல்லா சத்தம் வர ஆரம்பிக்குது. இப்போ இதை போட்டுட்டு நான் நல்லா இப்படி குலுக்கி விட்டுற போகிறேன். குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இதில் தயிர் போட்டு தயிரில் தாளிச்சும் போடணும். ஸோ ரசத்துக்கு வந்து நம்ம பாத்திரம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் இந்த புளியை வந்து நம்ம புளி பார்த்தீங்களா இவ்வளோண்டு தான் போடணும் புளி. ஸோ அதை இப்போ பிணைஞ்சு விட்டுட்டு அப்போ தான் பருப்பு தண்ணி வந்து ஆட் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் இவ்வளவுக்கு நான் இது பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பெப்பர் பவுடர், சும்மா மிளகு பொடி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் ஆட் பண்ணல நான். இது ரசப்பொடி. சரியா? இப்போ நான் வந்து இன்றைக்கி பூண்டு ஆட் பண்ணல. அதுக்கு காரணம் என்கிட்ட பூண்டு இல்லை, காலி ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 2 பூண்டாவது நீங்கள் நசுக்கி போடணும். அப்போ தான் ரசம் வாசமாக இருக்கும். சரியா? இப்போ பெருங்காயமும் போட்டாச்சு. இப்போ பருப்பு தண்ணி இதாகி வந்ததுக்கப்புறம் இதில் பருப்பு அந்த தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரசத்தை தாளிக்கணும். ரசம் தாளிக்கிறது தான் லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஹாட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? எனக்கு இப்போ 2 குக்கருமே வேலை முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் இப்போ மாங்காய் பச்சடி வைக்கிறதுக்காக இந்த சட்டி காய வச்சு எண்ணெயை சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, அதே மாதிரி கொஞ்சம் ஜீரகம். இதெல்லாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய இருக்கிற மாதிரி இதில் நான் போட போகிறேன். 2 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அது மாதிரி கருவேப்பிலை போடணும். சரியா? இப்போது இதில் இது பாருங்கள், நான் வந்து ஒரே ஒரு மாங்காய் இந்த சைடு 2 சைட்ஸ் மட்டும்தான் வெட்டி போட்டிருக்கேன். அவ்வளோதான் போட்டிருக்கேன் நான். போட்டாச்சு. இதை நல்லா இப்போ கொஞ்ச நேரம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் இதில் மற்றதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ மாங்காய் வேக வச்சு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு. தண்ணிலாம் நான் எதுவும் ஊற்றலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊற்றுவேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். சரியா? இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கனாலே தெரியுது, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உடச்சி நான் போதும், அவ்வளோ போதும். ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குது. அந்த வெல்லம் தான் இதில் ஹைலைட்டே. இது போட்டுட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அது நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடும். சரியா? மூடி வச்சுட்டேன். நான் ஆஃபும் பண்ணிட்டேன். அது இந்த குக்கரில் நம்ம பருப்பும் உருளைக்கிழங்கும் வச்சோம்ல, அது ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருந்தேன். நான் இங்கே ப்ரெஷர் குக்கர் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நெய் போட்டுக்க போகிறேன். இப்போ நம்ம பாயாசம் பண்ணணும்ல எப்படியும். சரியா? கொஞ்சமாக போடுறேன் நான் நெய். உடச்ச கோதுமையில் பாயாசம் பண்ண போகிறோம். நல்லா சூடாயிடுச்சு. இந்த உடச்ச கோதுமையை முதல்ல வறுத்துக்கணும். கொஞ்சமாக நெய் போட்டு வறுத்தாலே போதும். கோதுமை நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
நான் வந்து 1/4 கப்பு தான் இதை எடுத்திருக்கேன், கோதுமை எடுத்திருக்கேன். அந்த இதுக்கு வந்து ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ இதை வந்து குக்கரை மூடி போட்டு நான் வச்சிருவேன். 3 சத்தம் வரைக்கும் வர்ற வரைக்கும் வச்சிருவேன். அதுக்கப்புறம் நமக்கு கோதுமை குக்காகி முடிகிறதுக்குள்ளே நம்ம இப்போ உருளைக்கிழங்கை தாளித்து போட்டுடலாம். உருளைக்கிழங்குக்கு ஒரு 1.25 டீஸ்பூன் இதில் கடுகு போட்டாச்சு, உளுந்து போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு. இப்போ இது 2 இதாயிருச்சு. இதுக்கு வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் நான் போட்டுக்க போகிறேன். சரியா? இந்த வெங்காயம் வந்து நமக்கு பருப்பு தாளித்து போடுறதுக்கு தான் வேணும். ஸோ அதனால் போதும், அவ்வளோ போதும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு தான் தோல் உரித்து வச்சாச்சு. சரியா? இப்போ இதை சிம்மில் வச்சுக்குவோம், இல்லைன்னா அப்புறம் ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிடும். சரியா? இது போட்டாச்சு. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். எங்கள் ஊர் பக்கம்லாம் கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தான் வைப்பாங்க. இது தேங்காய் பால், சிம்மில் வச்சுருக்கேன். தேங்காய் பால் போட்டுக்கிறதுனால அது சிம்மில் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், குழம்பு பொடி. நீங்கள் உங்களுக்கு வேறு சில்லி பவுட்ரு இருக்குது, குழம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் இது கூட போட்டுக்கலாம், சில்லி பவுட்ரு கூட போட்டுக்கலாம். சில்லி பவுடர், ஜீரகம் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிரும். இதில் என்ன உப்பு போடணும்னமோ இதில் இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும், அதுக்கப்புறம் நான் இதை எடுத்து வச்சிடுறேன். ஓகே, உருளைக்கிழங்கு முடிஞ்சிருச்சு, நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பட்டாணியை பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே நான் அந்த பக்கம் ரைஸ் வச்சுட்டேன். சரியா? ரைஸ் வந்து ஓலை மாதிரி வைக்க போகிறேன். இப்போ நம்ம பட்டாணியை பார்த்துடலாம். பட்டாணி நல்லா குக் ஆயிடுச்சு. சரியா? இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கிள்ளி போட்டுட்டு இதையும் எடுத்து வச்சிட போகிறேன். நான் இதை எடுத்து வச்சிட்டேன்னா இனிமேல் எனக்கு பாயாசம் இது பண்ணுறதும், வடையை அரைச்சிட்டு வடை போடுறதும், சிப்ஸ் போடுறது மட்டும்தான் வேலை நமக்கு. சரியா? இப்போ நான் ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை இதில் எடுத்து போட்டுட்டேன். இதோட சேர்த்து ஒரே ஒரு வத்தல் தான் போட போகிறேன். நான் வத்தல் வந்து கொஞ்சமாக தான் நான் பருப்பு போட்டிருக்கேங்கிறதுனால அவ்வளோதான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதில் போட்டு அரைச்சிட போகிறேன். நான் இதில் உப்பு, சரியா? உப்பு போட்டாச்சு. இப்போ இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை வந்து 1-2 அரைக்கணும். ஸோ அதனால் உங்ககிட்ட இன்னும் சின்ன மிக்ஸி இருந்ததுன்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இந்த ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு அதை கரைச்சி ரெடியாக வச்சுக்க போகிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அது கரைஞ்சி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். ஓகே, நல்லா இப்போ கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த பாயாசம், இந்த கோதுமை வேக வச்சது இருக்குது இல்லையா, அந்த இதை வந்து இப்படி வச்சுட்டு அதில் நான் இதை ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். இப்போ இந்த பேனில் நான் நெய் போடுறேன். நெய் வந்து வேணுங்கிற அளவு போட்டால் போதும். நம்ம இதில் முந்திரி பருப்பு நல்லா இப்போ கோல்டன் கலர் ஆயிடுச்சு. நான் இந்த பாயாசத்தை இனி இனிமேல் இது கொதிச்சு வர்ற வரைக்கும் நம்ம வச்சிருக்க வேண்டியதான். சரியா? இன்னும் கொஞ்சம் எனக்கு வத்தி வரட்டும், அது வரைக்கும் வச்சிருக்க போகிறேன் நான். இப்போ பாயாசம் முடிஞ்சிருச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இனிமேல் நான் பாருங்கள், நான் மாவு வந்து கொஞ்சமாக தான், இவ்வளவு தானே அரைச்சிருக்கோம் மாவு. ஸோ அதனால் நான் குட்டி குட்டி வடையாக போட போகிறேன். இந்த மாதிரி சைஸு வடை போட போகிறேன்.
இந்த வடைக்கு வந்து நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் தான் அரைக்கணும். அதுக்காக தான் நம்ம 3/4 மணி நேரம் அதை ஊற வைக்கிறது. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா வரும், கிறிஸ்பியாக வரும். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. குட்டி குட்டியாக தானே போட்டோம், ஸோ அதனால் சீக்கிரம் ரெடி ஆகிடும். இதே மாதிரி இன்னும் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் போட்டு முடிச்சிடுறேன். இதை நீங்கள் கிள்ளி போட்டிங்கன்னா பக்கடா மாதிரி ஆகிடும். இந்த வாழைக்காய் சிப்ஸ் ரெசிபி வந்து மெயின் சேனலில் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. இன்றைக்கி பண்ண எல்லா ரெசிபியுமே ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் எல்லா ரெசிபி லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் இதை எப்படிலாம் கட் பண்ணேன் அப்படிங்கிறது கூட நான் அந்த ரெசிபியில் போட்டிருப்போம். ஸோ அதனால் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இப்போது முடிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இதையும் எடுத்து வச்சிடுறேன் நான். இந்த கேரட் சாலட் நம்ம பண்ணோம்ல, அதில் நான் தயிர் போட்டு வச்சுட்டேன். அதுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு இது ரெண்டையும் போட்டு பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிக்கணும். சரியா? இதில் போட்டுடுறேன் நான். போட்டுட்டு இது அந்த லேசாக இதானதுக்கப்புறம் இந்த இதை தாளித்து நம்ம கேரட் சாலட்டில் போட்டுற போகிறேன் நான். சரியா? அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிவிட்டு சரியா? இப்போ அடுத்து நம்ம இதில் பருப்பு தாளிக்கணும். நான் அதே இதுதான் வச்சுருக்கேன். இனி ரசம் தாளிக்கிறதுக்கும் அதே தான் வைக்க போகிறேன். ஸோ இதில் திருப்பி எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டாச்சு. நீங்கள் பருப்பு தாளிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இது பிடிக்கும், சீரகம் போட்டால் எனக்கு பிடிக்கும்னீங்கன்னா சீரகம் போட்டுக்கோங்க. சரியா? இதுவும் போட்டாச்சு. இப்போ இதில் வெங்காயம் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா போடணுன்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. சரியா? இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் இதையும் எடுத்து பருப்பில் போட்டுற போகிறேன். ஓகே? பருப்புக்கு தாளித்து போட்டுட்டேன். இப்போ இதில் எண்ணெய், ரசம் தாளிக்க போகிறேன். இப்போ ரசத்துக்கு வந்து நிறையலாம் எண்ணெய் வேணும்னு அவசியம் கிடையாது. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், வத்தல். ஒரே ஒரு வத்தல் தான் நான் போடுறேன், ரசம் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் கருவேப்பிலை போட்டாச்சு. நான் இந்த ரசத்தில் வந்து இந்த பருப்பு தண்ணியை சேர்த்து போட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன்னா அது மாதிரி நான் போட்டுட்டேன். கையில் ஆவி அடிக்கவும் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகே. இப்போது இந்த பாத்திரத்தில் சட்டியில் வந்து உப்பும் கொத்தமல்லியும் போட்டுற போகிறேன். உப்பு வந்து ரசத்தில் போடவே கூடாது. ஸோ அதனால் அது வந்து இந்த லேசாக பபிள் வர்ற வரைக்கும் தான் இதை வச்சுருக்கணும். ரசத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நொரை கூடி வரும். சரியா? இந்த மாதிரி நொரை கூடி வரும்போது இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேனில் எடுத்து போடணும். ஸோ இதை எல்லாமே இங்கே எடுத்து வச்சுட்டேன். ரெடியாக இருக்குது எல்லாமே. பருப்பு ரெடி, கேரட் சாலட் ரெடி. இதில் வந்து வடையும் இருக்குது, வடையும் தான் இருக்குது, சிப்ஸும் தான் இருக்குது. சரியா? இதில் மாங்காய் பச்சடி ரெடி, அப்புறம் உருளைக்கிழங்கு மசால் ரெடி, பட்டாணி பொரியல் ரெடி, ரசம் ரெடி, ரைஸ் அந்த பக்கம் இருக்குது, பாயாசம் ரெடி. சரியா? இப்போ
என்னங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? எப்படி இருந்தது? என்னோட லஞ்ச் எப்படி இருந்தது? நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சூப்பராக சாதம் போட்டு நெய் போட்டு பருப்பு போட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ரைஸ் சாப்பிட்டேன் நான். ஸோ அதனால் ஐம் ஸோ ஹாப்பி. உங்களுக்கும் இது வந்து இந்த மெனு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்மளோட குக்கிங்கை வந்து எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் எனக்கு செஞ்சு காட்டினேன். எல்லாமே வந்து பெருசாக கட் பண்ணுற மாதிரி வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை. ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுற வேலையெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே முடிகிற மாதிரி தான். வெங்காயம் மட்டும்தான் மெயினாக கட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால அதுதான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எங்களோட ட்ரெடிஷன் படி வந்து இன்னைக்கு பண்ண லஞ்ச் வந்து நாங்கள் சாமிக்கு படைக்க மாட்டோம். ஸோ அதனால எங்கள் ட்ரெடிஷன் படி நாங்கள் வந்து வெங்காயம் சாப்பிட தான் செய்வோம். ஸோ அதனால தான் இது வந்து இந்த லஞ்ச் வந்து எங்களுக்கு, கடவுளுக்கு கிடையாது. ஸோ அதனால நான் வந்து இதில் வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களோட ட்ரெடிஷன் படி நீங்கள் வெங்காயம் சாப்பிட மாட்டீங்கன்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் ஸ்கிப் வெங்காயம். எல்லா ரெசிபிக்குமே வெங்காயம் போடாமல் நீங்கள் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இந்த வருஷத்தோட பேர் வந்து விகாரி ஆண்டு இல்லையா? எனக்கு அது ஒரு பெரிய ஒரு த்ரில். இந்த வருஷத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய த்ரில் உண்டு. இந்த விளம்பி ஆண்டு வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்துச்சோ, எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ் இருந்ததோ, அதே மாதிரி அதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு விகாரி ஆண்டு கொண்டு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த இனிமையான புத்தாண்டை வந்து இன்னும் சிறப்பாக, இன்னும் ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு லஞ்ச் மெனுவோட நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க நான் நினைக்கிறேன். அடுத்த ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.